வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்ப்ரிங் ஆஃப் யூத்னு கூடிய ஒரு கொரியன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அது வகையில் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய ஸ்டோரின்றதே மியூசிக்கல் அண்ட் கேபாப் ஸ்டைலில் தான் போயின்னு இருக்கும். அதாலே அதிக பேருக்கு இந்த ஸ்டோரி பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பேருக்கு கேபாப் ஸ்டைல் அண்ட் மியூசிக்ஸ்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, போதிய வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கதையுடைய ஆரம்பத்தில் 2 பேர் கிறுக்குத்தனமாக டான்ஸ் ஆடினு இருக்காங்க. அதில் முக்கியமானவர் தான் சாகின்றவர். அவர் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. அதில் 2 பேருமே டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. கம்பியை வச்சு டான்ஸ் ஆடும்போது ஒரு பையன் சாகியோடைய கண்ணிலேயே குத்திடுறான். அதில் கண்ணிலேருந்து பிளட்டு லீக் ஆக ஆரம்பிக்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. கடைசியாக சாகி ஏஞ்சிருக்கும் போது என்னால் ஏன் எதையும் பார்க்க முடியல, எதுக்கு லைட் ஆஃபில் இருக்குன்னு அவர் கேட்க அந்த அம்மாவுமே சாகிக்கு ஐ சர்ஜரி பண்ணலான்னு இருக்காங்க. அதில் சாகியை நீ கொஞ்ச நாள் மட்டும் இப்படி இருன்ற மாதிரி சொல்ல அப்படியே சாகிக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இது கொஞ்ச நாட்கள் கடக்கும்போது சாகி இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாரு. பேக்ரவுண்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணு எனக்கு கடவுள் கொடுத்தது, இந்த கண்ணுக்கு தான் அதிக பேர் ஆசைப்படுறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாருமே எனக்காக தான் காத்துன்னு இருக்காங்கன்னு பேக்ரவுண்டில் அவருடைய வாய்ஸோட போய் ஒரு பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல மொத்த பேருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் எவ்வளோ ஃபேமஸாக இருக்காருன்றதை இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் சாகி இருக்கிற கேபாப் குரூப்போட நேம் க்ரௌனுன்றது. அப்படியே இந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் ராத்திரி ட்ரிங்க் அடிக்க வராங்க. அதில் பார்த்தா சாகி இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்கிற ஏஜென்சி சோன்னு கூடிய ஏஜென்சி தான். இது இந்த இடத்துல பார்க்குறீங்களே, இவரை நம்ம சிஓன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவர் தான் அந்த ஏஜென்சிக்கு சிஓவாக இப்போதைக்கு இருக்காரு. அவருமே இந்தமாரி ஹீரோ கூட சந்தோஷமாக பேசினிருக்கேன். ஹீரோ ஜீனா எங்கன்னு கேட்குறாரு. ஜீனான்றது வேறு யாரும் கிடையாது, இந்த சிஓவுடைய பொண்ணு தான் ஜீனா. அப்படியே நமக்கு ஜீனாவை காமிக்கிறாங்க. ஜீனா இந்தமாரி ஹீரோயினி அமைச்ச மியூசிக் கிளாட்டர் தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்தமாரி ஹீரோயினிக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் நேம் கிம்பாம்ன்றது. அவங்களுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலான்ற மாரி இவங்க கூப்பிட்றாங்க ஹீரோயினியை. அப்படியே பார்ட்டி நடக்கிற இடத்த காமிச்சா அந்த இடத்துல ஒரு வாட்சுக்காக ட்ரிங்க் பண்ண சொல்கிறாரு. அதாவது இந்த வாட்ச் யார் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல இப்படியே ஒரு போட்டி நடக்குது. அதிகமாக இவங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் அந்த சீனில் ஹீரோ ஓவராக ட்ரிங்க் பண்ண அப்படியே என்ன நடந்துச்சுன்றதை நமக்கு 1 செகண்ட் பார்த்தா பிளாங்க் பண்ணிடுறாங்க. ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்டேபிலிட்டியாக இல்லை. அந்த இடத்துல ஹீரோவுக்கு எல்லாமே குழம்புது. அப்படியே கடைசியாக ஹீரோ பெட்டில் படுக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு ராத்திரி ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு சின்ன பொண்ணு எங்கேயோ ஓடுற மாதிரி தெரியுது. பின்னாடி ஒரு சாங் கேட்குது. இது மெலோடின்ற மாரி அவர் சொல்கிறாரு. இந்த கனவு எனக்கு எதுக்கு அடிக்கடிக்கு வருதுன்னு இவர் யோசிக்க அப்படியே வெடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஹீரோ அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காரு. பக்கவாக எக்ஸசைஸ்லாம் பண்ண அப்படியே நமக்கு சியாங்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் ஹீரோவுக்கு கால் பண்ண ஹீரோ அந்த காலை எடுக்கல. சரி வீரோடைய ரூம்க்கே ஒரு போகிறாரு. ஹீரோவுமே என்னடா உனக்கு அறிவு கிடையாதா, எதுக்கடா இப்போ ரூம்குள்ளார வந்தன்னும் போது நேற்று ராத்திரி நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்ல அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. அதில் என்னன்னு பார்த்தா சிஓவுடைய மூஞ்சிலே ஒரு குத்து ஹீரோ குத்துறது மட்டும் இல்லாமல் அவர் படிக்கட்டு விட்டு தள்ளி விட்டுருப்பாரு. ஹீரோ இதை பார்த்து இதை நானா பண்ணன்ற மாரி இந்த இடத்துல கேட்க வேறு யாரா பண்ணியிருப்பா, நீ தான் பண்ண சொல்ல அப்படியே இவரோட ஏஜென்சிக்கு வரும்போது ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் இவரை சுற்றி வலிக்க இதே ஏஜென்சிக்கு தான் ஹீரோயினுமே வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். வரவங்க போகிறவங்களாம் ஹீரோயினை தள்ளி விட ஹீரோயினி ஒரு லாக்கெட் போட்டிருப்பாங்க. அதில் அந்த மெலோடி சாங் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாருமே ஹீரோவுக்காக தான் கூடியிருக்கிற விஷயம் தெரிய வருது. ஹீரோவுமே எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கும்போது அந்த சாங் இவருடைய காதில் கேட்குது, அந்த மெலோடி. அதை இவர் கேட்டுட்டு இது மெலோடி தானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு திரும்பி ஹீரோயினியை பார்க்கலான்னாரு. ஆனால் ஆடியன்ஸ் மொத்த பேருமே மறைச்சிக்கினாங்க, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ். அதில் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இது நம்ம மனப்பிரான்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினி ஜீனாவை பார்க்க போயிருக்காங்க. ஜீனா அவங்க முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் ஒரு பாட்டு கொடுத்தீங்களே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு தேவையான பணத்தை உங்களுக்கு தரணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினியும் என்னமோ சொல்ல வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்ல சரி அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜீனா போயிடுறாங்க. ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா அப்படியே அந்த சிஓடைய ரூமான் தான் இருக்கார். உள்ளார என்ன பேசுகிறாங்கன்ற விஷயத்த இவர் கேட்டுன்னு இருக்காரு. உள்ளார என்ன பேசுகிறாங்கன்னு இவருக்கு தெரியல. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியணுமேன்ற மாரி இவர் அப்படியே ஒட்டு கேட்டுன்னு இருக்கும்போது இவரை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயினி போகிறாங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல. இப்போதைக்கு அந்த இடத்துக்கு ஜீனா வராங்க. வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ தனியாக கூட்டின்னு போய் இந்தமாரி உன்னால் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே சரியாக அடி வாங்குது, அதனால் நீ இதுக்கு மேலே பாட தேவையில்ல, நீ திரும்ப ஸ்கூலுக்கு போ, உன்னுடைய ஸ்டடீஸில் கவனம் செலுத்து, எல்லாருடைய மைண்டை விட்டு இந்த விஷயம் எப்போ போகுதோ
அப்போ நீ வரலான்ற மாரி ஜீனா சொல்கிறாங்க. ஹீரோ படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஹான்ஜு யூனிவர்சிட்டின்றது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவுமே அதுக்கு ஒத்துக்கினாரு. அப்படியே ஹீரோயினி வந்து ஜீனாவுக்காக ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க. என்னுடைய பாட்டை நான் வேறு யாருக்கும் ரைட்ஸ்க்காக விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வச்சுட்டு தக்க அந்த இடத்த விட்டு ஹீரோயினி போயிருக்காங்க. ஹீரோயினி வந்து அவங்க ஆண்டோடைய வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்க ஆண்ட்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அதிக பாட்டை எழுது, அந்த பாட்டை நீ சேல் பண்ணுன்ற மாதிரி அவங்க ஹீரோயின் கிட்ட பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூரின்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவளையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவளுமே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நீ இந்த மாரி வேலை செஞ்சு அதிகமாக சம்பாதின்ற மாரி இந்த இடத்துல ஆண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹீரோயினு அதெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல கியூரி திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஹீரோ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. கியூரி வந்து ஹீரோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் நினைக்கிறேன். அதில் ஹீரோ அந்த போஸ்ட்டில் சேடாக எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இவர் எப்படி அந்த சிஓவை சந்திச்சாருன்ற விஷயத்த அதில் போட்டிருக்காரு. இவர் கிட்டார் வாசிச்சுன்னு இருப்பார். அந்த இடத்துக்கு சிஓ வராரு. நீ ஒன்றும் ஒழுங்காக வாசிக்கலன்னு சொல்லிட்டு அதை அவர் தான் சரி பண்ணுறாரு. எப்படி வாசின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்காவாக ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஹீரோவுமே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஹீரோவுக்கு மியூசிக்கில் உள்ள ஆர்வத்தை சிஓ புரிஞ்சுக்கிறாரு. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ போட்ட அந்த அப்போலஜிஸை இவருமே படிச்சிருப்பாரு. படிச்சுட்டு ஹீரோ பற்றி தான் யோசிக்கிறாரு. அந்த ராத்திரி ஹீரோ என்ன சொன்னார்னா இவருடைய மைண்டு முழுக்க ஓடின்னு இருக்குது. அந்த ராத்திரி ஹீரோ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நான் வேகமாக கோவமாக இவரை அடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல சிஓ என்ன யோசிக்கிறான்னா அவன் அந்த சமயத்தில் என்னத்தை பார்த்துருப்பான்ற விஷயத்த தான் இந்த பக்கம் சிஓ யோசிச்சுன்னு இருக்காரு. அப்படியே ஹீரோ வந்து அவருடைய யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு இருக்காரு. சியாங் கிட்ட எல்லா பொருளையும் கேட்டுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற சியாங்குமே இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அம்பரதை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, என்னடா இன்னைக்கு பார்த்தா மழை பெய்யுற மாரியா இருக்குது, ஜோக் காமிக்கிறியா, சூரியனே எனக்கு தாண்டா துணியாக இருக்குன்னு சொல்லிட்டு சூரியனே எழுந்து வான்ற மாரி கத்துறாரு. அப்படியே அடுத்த செகண்டே காமிச்சான் மழை பெஞ்சுன்னு இருக்குது. அந்த பைத்தியக்காரன் சொன்ன பேச்சை நம்பியிருக்கணும் போலேயே ரொம்ப குளிர்தேன்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் இவர் ஏன் யாருமே இங்கே வரமாட்டேங்கிறாங்க, யாருனாச்சும் வந்தால் கொடை பிடிச்சின்னு போயிடலான்னு பார்க்குறேன், எவனும் வந்து தொலைய மாட்டேங்கிறானு யோசிக்கும் போது சில பேர் கும்பலாக ஒரே அம்பர்லாவே வரேன். கண்டிப்பாக என்ன பார்த்தா அவங்க விடுவாங்க, ஏன்னா நான் தான் சாகியாச்சுன்ற மாரி இந்த இடத்துல இவர் ஆன்சமாக போஸ்ட் கொடுக்க ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோடைய ஃபோன் ஆகாயத்தில் பறந்துடுது. அதால் என் ஃபோன் எங்கே போச்சு, அட பைத்தியக்காரங்களான்னு ஃபோனை தர்றேன். அப்படியே ஹீரோயினி மழைக்கு ஒதுங்குறாங்க. ஒதுங்கந்து ஒரு தப்பான்ற மாரி பக்கத்துலேயே 2 பேர் கிஸ்னு கொடுத்துன்னு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்க செம கடுப்பாயிடுறாங்க. அதான் அந்த இடத்த விட்டு ஹீரோயினி போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயினி ஒரு மரத்துக்காக ஒடுங்குறாங்க. ஒதுங்கும்போது இவங்களோட லாக்கெட் அகெயின் கீழே வந்துடுது. இவங்க தட்டி விட்டதில் அந்த லாக்கெட்லேருந்து அகெயின் அந்த மியூசிக் கேட்க அதே சமயத்தில் தான் ஹீரோடைய ஃபோனையும் கண்டுபிடிச்சிடறாரு. அந்த மியூசிக்கை கேட்டு இது மெலோடின்ற மாரி சொல்லிக்கிட்டு அவர் வேகமாக வர அந்த இடத்துல ஹீரோயின் இருக்காங்க. இவர் வர சமயத்தில் அப்படியே மழையை நிற்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி இவரை கிராஸ் பண்ணி போகலான்னு இருக்கும்போது அந்த மியூசிக் எப்படி உனக்கு தெரியுன்ற மாதிரி இவர் கேட்க எதை பற்றி கேட்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த சமயத்தில் தான் டேயாங் அங்கே வருவார். இவர் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். அவரு கூட அப்படியே இவங்க போயிடுறாங்க. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு போய் இவருக்கு ஹீரோயினுடைய நினப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சாங் ஹீரோயினுடைய சாங்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் டேயாங் வேறு ஹீரோயினியை பொம்முன்ற மாரி அவங்க நேமை வச்சு தான் கூட்டிருப்பாரு. அதில் இவர் ஹீரோயினை கண்டுபிடிக்கலான்னு இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினி அப்படியே எப்பயும் போல் இவங்க கிளாஸ்க்கு போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல டேயாங் காத்துன்னு இருக்காரு. டேயாங் காத்துருங்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு கியூரியுமே வராங்க. வரது மட்டும் இல்லாமல் நீ எதுக்குடா இங்கே இருக்கன்ற மாரி அந்த இடத்துல டேயாங்க திட்டின்னு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டேயாங்க்கு இவங்க மேலே க்ரஷ்ன்னு நினைக்கிறாங்க. அதால் டேயாங் கிட்ட இந்த மாதிரி என் மனசில் சாகி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோ தான். அப்படிலாம் இவங்க திட்டிட்டு அப்படியே போக அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு டேயாங் பார்த்துன்னு இருக்கேன். கியூரி பேசிட்டு போனதில் ஹீரோயினி கொஞ்சம் ஹீரோயினி சிரிக்கிறத பார்த்து இந்த பக்கம் டேயாங் ரசிக்கிறாரு. இதில் டேயாங்க்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட்னு தெரியுது. அப்படியே ஹீரோ கெத்தா காரில் வந்து இறங்க அந்த இடத்துல மொத்த பெண்களுமே ஹீரோவை சுற்றி போடுறாங்க. எல்லாருமே ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறது என்ன இந்த மாதிரி எல்லாருமே ஹீரோவை பாடவும் சொல்கிறாங்க. எல்லாமே ஹீரோ அவருடைய கிளாஸ்க்கு போகும்போது கியூரி தான் வந்து அவருடைய கிளாஸை காமிக்கிறதா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் தான் சாகின்னு சொல்லிட்டு கெத்தா கியூரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எவனுமே ஹீரோவை கண்டுக்கல. ஒரே அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாரி அவர் அந்த இடத்துல உட்கார ஹீரோவை ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. ஆக்டிங் பண்ண சொன்னால் மொக்கையாக நடிக்க அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே என்னடா நடிப்புன்ற மாரி சிரிக்க அந்த இடத்துல ஹீரோ கெத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கேன்டீனுக்கு போய் இதான் என்னுடைய ஃப்ரெஷ்மேன் ஹியர், அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தர போகிறேன்னு இந்த இடத்துலையுமே கெத்து காமிக்க அப்படியே ஹீரோயினை காமிச்சா அவங்க ரூம் முழுக்கவே க்ளீன் பண்ணின்னு நியூ வால்பேப்பர்ஸ்லாம் மாட்டின்னு இருக்கேன். ஆண்ட்டாக இருந்தாலும் சரி கியூரியுமே என்ன கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறேன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி என்னுடைய இடத்த நான் வாடகைக்கு விட போகிறேன், இதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவங்களுடைய ரூமை அவங்க வாடகைக்கு விடுறாங்க.
அப்படியே ஹீரோயினி பியானோவை க்ளீன் பண்ணியிருக்காங்க. பியானோவை அப்படியே பார்த்துன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்த சாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு போக அது அவங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வீட்டில் நம்ம ஹீரோவை காமிச்சா இவருடைய மனசு முழுக்க ஹீரோயினி தான் இருக்காங்க. ஹீரோயினிக்கிட்ட அந்த மெலோடி சாங்கை பற்றி இவர் கேட்கலான்னு இருக்காரு. அதெல்லாம் அடுத்த நாள் கேப் போட்டுன்னு எவனுக்குமே தெரியாமல் கிளம்புறாரு. அது எப்பட்றா கேப் போட்டால் மாறு வேஷமாகும்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாக மார்வல் இந்த ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தான் இந்த இடத்துலையும் காமிச்சிருக்காங்க. மீசியும் மருவும் வச்சா மாறு வேஷமான்னு கேட்குற மாதிரி தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ஹீரோயினை பற்றி இவர் கேட்க, அந்த பொண்ணுமே ஹீரோயினி ஒரு நேரத்தில் கிளாஸில் இருக்க மாட்டாங்க, பார்ட் டைம் ஜாப்பில் இருப்பாங்கன்னு இவங்க சொல்ல, சரின்னு அவங்க இருக்கிற இடத்த ஹீரோ கேட்டுக்கிறாரு. அந்த பொண்ணுமே ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. உன்னை பற்றி சாகி கேட்டார், அவருக்கு நீ இருக்கிற இடத்த நான் சொல்லிட்டேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அப்படியே அவங்க ஒழிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளார இவருமே வந்துட்டார். வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இந்த இடத்துல கிம்பம் இருக்காங்களான்னு இவர் கேட்க, அவங்களுக்கு கீழே பார்த்துட்டு சொல்லலான்னு இருக்கும்போது அவங்களுமே வேணாம் கொஞ்சம் நான் அமைதியாக இருன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, இந்த இடத்துல இருக்கிற லேடியுமே அவங்க வேலையை விட்டு எப்பயோ போயிட்டாங்களேன்ற மாரி சொல்ல, சரி இந்த பக்கம் ஹீரோவும் போயிடுறாரு. அப்படியே இந்த பொண்ணு கீழே வர்றது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்படி சாகியை தெரியும், நீங்கள் ரெண்டு பேருமே என்ன ரிலேஷன்ற மாரி இந்த இடத்துல இவங்க கேட்டுன்னு இருக்கேன். அவனை பற்றி எனக்கு தெரியாது, அவனை நான் ஒரு வாட்டி தான் பார்த்துக்கிறேன்னு இவங்க அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பலான்னு இருக்கும்போது முன்னாடி ஹீரோ நிற்கிறாரு. ஹீரோவுமே நம்ம அந்த பாட்டை பற்றி பேசுவோமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்குறாரு. அப்படியே ஹீரோயினியும் நடந்துன்னு போகிறாங்க. அது உன்னுடைய பாட்டானே இவர் கேட்க, ஹீரோயினுமே ஆமான்னு சொல்கிறாங்க. இவர் ஹீரோயினியை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கினே போகிறாரு. ஹீரோயினிக்கிட்ட ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, ஹீரோயினி எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. இப்படியே அவன் ஹீரோயினிக்கு தொல்லை கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு டேயாங் வந்துட்டான். டேயாங் வரது மட்டும் இல்லாமல் நீ இன்னொரு வாட்டி அவள் வயலில் கிறுக்கிடாதுன்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஸ்மாக் டவுனை போட்டுறாரு. ஹீரோமே மட்டையாகி இருக்க அப்படியே ஒரு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நான் கண்டிப்பாக அவளை பார்க்காம விட மாட்டேன்னு ஹீரோவுமே சபதம் எடுக்கிறாரு. அப்படியே ஹீரோயினி மியூசிக்கல் இடத்துல தானே இருப்பார். அந்த இடத்துல ஹீரோயினுடைய பேரை சொல்லிவிட்டு இவர் அப்படியே அந்த இடத்த நோக்கி வராரு. ஹீரோயினுமே அதை ஷாக்காக பார்த்துன்னு இருக்கேன். ஹீரோமே அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பேசுவோமான்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயின்கிட்ட பேசலான்னு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே அதெல்லாம் வேணாம் நம்ம என்ன வெளியே போகலான்னு சொல்ல, அந்த இடத்துல டேயாங் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே டேயாங் ஹீரோவை முறைச்சி பார்க்க, ஹீரோவுமே உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன என் கூட சண்டை போடணும்னு ஆசையா, எதுக்கு சும்மா சும்மா என் வழியிலே வரேன்னு இந்த இடத்துல கேட்க, நடுவில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சண்டை ஏற்படுற மாரி இருக்குது. அதில் இவங்க ரெண்டு பேரும் மியூசிக்கல் போட்டி வச்சுக்கலான்னு இருக்காங்க. அதில் ரெண்டு பேருமே ஒரு பேட்டலுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெண்டு பேருமே பக்காவாக ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெடியாக இருக்க, ஹீரோ வந்து ஹீரோயினிக்காக வச்சு இதை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதில் இவர் ஹீரோயினியை பார்த்துன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு கியூரி வராங்க. கியூரி வரது மட்டும் இல்லாமல் எல்லாமே என்னால் தான், இந்தமாதிரி டேயாங்கி என் மேலே க்ரெஷ்ன்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன்ற இவங்க ஹீரோயினியை தள்ளி விட்டு டேயாங்கிட்ட போய் பேச, ஹீரோயினி கீழே விழுற மாரி போகும்போது ஹீரோ கேட்ச் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி ஹீரோவுடைய ஐயை பார்க்குறாங்க, கண்ணை. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆக அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினியுடைய கண்ணை பார்க்க, அப்படியே ஹீரோ வந்து நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன் இந்த பேட்டில் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே அந்த பாட்டை பற்றி பேசுவோமான்னு கேட்க, ஹீரோயினுமே இந்த மேட்சுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நம்ம மேலே சத்தியம் பண்ணுறேன்னு அப்படியே ஒரு வந்துட்டு அப்படியே திடீர்னு ஒழிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என் கிட்டே இருக்கணும்னே என்னுடைய ஹார்ட் பீட் அவ்வளோ வேகமாக துடிச்சதுன்னு இவர் யோசிச்சுன்னு இருக்கேன். அப்படியே மியூசிக்கல் பேட்டில் வெறித்தனமாக போயின்னு இருக்கு. மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேருமே வாசிச்சுன்னு இருக்கேன். ஆனால் இதுக்கும் நடுவில் குரூப்பில் டூப்பா ஒரு ஸ்பை பைபுள்ள இருக்கான். அவன் வந்து ஹீரோவை ஹீரோயினியும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை சிஓவை காமிச்சு விட, சிஓ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. சிஓ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா பிரச்சனை தான், இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடக்கூடாது, ரெண்டு பேருமே ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறாங்களா, ஹான்ஜு யூனிவர்சிட்டியான்னு இவர் கொஞ்சம் ஷாக் ஆக, அப்படியே அந்த மியூசிக்கல் பேட்டிலில் ஹீரோ தோத்துட்டாரு. இந்த பக்கம் டேயாங் ஜெயிச்சிட்டாரு. அதே சமயத்தில் ஹீரோவால் இந்த மாதிரி ஹீரோயினுடைய பேண்டில் சேர முடியல. அவர் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா புது பேண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கான நோட்டீஸை இவர் வட்ட ஹீரோ வந்து ஹீரோயினியை ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோயினி வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்காரு. அவர் வந்து நான் உங்ககிட்ட எந்த வித கேள்வியும் கேட்க மாட்டேன், இதில் எந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லு, நான் இங்கே சாப்பிட ஆசைப்பட்றேன்ற மாரி இவர் அப்படியே ஹீரோயினிக்கிட்ட பேச்சு கொடுத்துன்னு இருக்காரு. ஹீரோயினுமே நீ எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குற, அங்கே இருப்பாங்க பாரு அவங்கக்கிட்ட நீ ஆர்டரை கொடுன்னு அப்படியே அவங்க போய் பியானோ வாசிக்க, அப்படியே ஹீரோ மெய் மறந்து போயிடுறாரு. ஹீரோவுக்கு இந்த சாங் ஆல்ரெடியே கேட்ட மாதிரியே இருக்குது. அதெல்லாம் இந்த பக்கம் ஹீரோயினி போகிற சைடு முழுக்க ஹீரோ ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீ என்னுடைய பேண்டில் சேர்ந்துக்கோ, எனக்கு உன்னுடைய பியானோ ஸ்கில் தேவைப்படுதுன்னு சொல்ல, இப்படியே ஒரு ஹீரோயினியை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சிஓ ஃபாலோ பண்ணுறாரு. சிஓவை ஹீரோ அடிச்சிருப்பார்ல, அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்லியிருப்பான்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு தெரியும்டா, நீ தானே அது, நீ இங்கே தான் இருக்கியான்ற மாரி வேகமாக குத்திருப்பார். அந்த சம்பவத்தை யோசிக்க, அதே சமயத்தில் ஒரு சின்ன டீட்டெயில், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ எப்பயுமே ஒரே டைமில் தான் எழுந்திருப்பார். அது என்னென்னா 5:45
அப்படியே அவனை ஒருத்தன் வெளியே நிற்கிற மாதிரி இருக்க யாரான்னு வந்து பார்க்கும்போது சிஓ 2 சான்ஸ் தராரு. அதாவது நீ ஒன்று மிலிட்ரிக்கு போ, இல்லைனா படிக்க அப்ராடுக்கு போன்ற மாரி 2 வாய்ப்புகள் தர. அந்த இடத்துல ஹீரோ உண்மையாலுமே 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இந்த இடத்துல கேட்குறாரு. எதுக்கு நீங்கள் திடீர்னு இந்த ஆஃபர் பண்ணுறீங்கன்னு இவர் கேட்க, அந்த இடத்துல இருக்கிற சிஓவுமே 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இல்லை எனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்டா, நான் இங்கே தான்டா இருக்கேன், அதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, அப்படியே இந்த இடத்த விட்டு சிஓ ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடக்குதுன்னு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் போலன்ற மாரி ஒரு மாதிரி பயத்தில் அந்த இடத்த விட்டு போகிறாரு. காலையில் ஹீரோ கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிரும்போது 2 பேர் வந்து ஹீரோ வேணும்னே வம்புக்கு இழுக்க ஹீரோ பேசாமல் போலான் தான் இருக்காரு. ஆனால் அந்த பசங்க நடிக்கிறானுங்க பாருங்கள். ஹீரோ சும்மா திரும்பதுக்கு அவனுக்கு கீழே வந்து கேமரா வச்சு ஐயோ எங்களை அடிச்சிடாத, ப்ளீஸ் அடிச்சிடாத, எங்களை புள்ளி பண்ணாதன்னு கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அதில் ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்படியே இந்த இடத்துல சிஓவை காமிச்சா சிஓ வந்து அவருடைய பொண்ணு ஜீனா கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஹீரோவை இந்த இடத்த விட்டு அமுச்சிடு, ஹீரோவுக்கு எதுவுமே தேவையில்ல, அவன் இதுக்கு மேலேருந்து க்ரௌண்டில் சேர வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஜீனாவுமே எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, ஆனால் சிஓ கேட்ட மாரி இருந்திருக்காது. அப்படியே ஹீரோ வந்து மீடியாவுக்கு முன்னாடி அப்போலாஜிஸ் வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலேருந்து நான் க்ரௌண்டில் இருக்க மாட்டேன், நான் இது மொத்தத்தை விட்டு போக போகிறேன், மொத்த கேப்பா போல்ட்டுமே என்னை மிஸ் பண்ண போகுதுன்னு அவர் அப்படியே போயிடுறாரு. அப்படியே ஹீரோவுக்கு சொந்தமாக இருந்த மொத்த பொருட்களையுமே விற்றுட்டாங்க. ஹீரோ இப்போதைக்கு யாருமே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் நடந்துன்னு இருக்காரு. அவங்க அம்மா வந்து அப்ராடில் இருக்காங்க, வெளிநாட்டில். ஆனால் இவர் கொரியாவில் எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு இவருக்கு இருந்த மொத்த விஷயமே போயிடுச்சு. அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசிக்கின்னு தான் வராரு. அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு வரும்போது 2 வழி இந்த இடத்துல பிரிய ஆரம்பிக்குது. அதில் ஒன்று ஹான்ஜி யூனிவர்சிட்டிக்கும், ஒன்று ஒன் வேன்னு போட்டிருக்கு. அதில் ஹான்ஜி யூனிவர்சிட்டிக்கு ஒரு வழி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வழியாக ஓடுவோன்னு இவரோட. அப்படியே ஹீரோவுடைய நியூஸை இந்த பக்கம் ஹீரோயினி பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவனுக்கா இப்படி நடக்கணுன்ற மாரி இந்த இடத்துல அவங்க யோசிச்சுன்னு இருக்க. அப்படியே ஹீரோ அந்த வழியாக போனார்ல, கடைசியாக ஹீரோயினோட வீடை பார்க்குறாரு. இந்த வீடு இவருக்கு ஆல்ரெடி சிமுலராக இருக்குது. இந்த வீடு தாண்டா நமக்கு சரின்னு இவர் போகிறாரு. ஏன்னா அங்கே நோட்டீஸ் ஒட்டி இருக்குது, 50 மில்லியனுக்கு இந்த வில்லாவை கொடுக்குறோன்ற மாரி. அதனால் இவர் அந்த இடத்துல போய் பேரம் பேசின்னு இருக்காரு. உண்மையான ஓனர் வந்துட்டாங்கன்னு அந்த இடத்துல ஆன்ட்டி சொல்ல, சரின்னு யாருன்னு பார்க்கும்போது அது ஹீரோயினி தான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க. அப்படியே இந்த சீன் ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவும் ஹீரோயினியும் இந்த எபிசோடில் சந்திச்சிருப்பாங்களே, அதுலேருந்து டேயாங் கூட்டின்னு போயிருப்பாரு. அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. டேயாங் வந்து திடீர்னு எப்படி மழை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி கொஞ்சோண்டு வெயிட் பண்ணு, நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன்னு அவர் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹீரோவை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சு. அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சந்திச்சாங்கன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கியூரி வந்து ஹீரோயினியை ஒரு கான்செப்ட்டுக்கு கூட்டின்னு போயிருப்பாங்க. அது வேறு யாரோடைய கான்செப்டும் கிடையாது, அது ஹீரோடைய கான்செப்ட் தான். கடைசியாக ஹீரோ ஒரு பொம்மையை காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை யார்கிட்ட போகுதோ அவங்க கூட நான் டேட்டிங் பண்ணுவேன்ற மாதிரி சும்மா விளையாடின்னு இருக்காரு. அப்படியே அந்த பொம்மையை தூக்கி போடும்போது ஃபேட் கரெக்டாக அதை ஹீரோயினி கிட்ட தர, ஹீரோயினியும் அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினி சிரிக்கிறாங்க. இதான் ஹீரோவை ஹீரோயினி ஃபஸ்ட் டைம் பார்த்தது. அந்த இடத்துல 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே இவர் அந்த இடத்துல திரும்ப பாட ஹீரோயினி அவர் பாடுறதை பார்த்து ரசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த எபிசோடில் சிம்பிளாக என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஹீரோயினி 2 பேருக்குள்ளாருமே ஒரு சீக்ரெட் இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட் முழுக்கவே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சம்பவம்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போது ஹீரோ அந்த க்ரௌன் டீமை விட்டு வந்துட்டார், கேப்பாப்பை விட்டு வந்துட்டார். இதை தொடர்ந்து ஹீரோயினிக்குள்ளார எப்படி அந்த லவ் போக போகுது, அதை மியூசிக்கலோட எப்படி அழகாக ப்ரெசன்ஸ் பண்ண போகிறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரீச் வச்சு தான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வரது இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்து வேறு எது கிடையாது. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சொல்லி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.